அடங்கி பாருங்க. அலங்காரங்கள் எப்படி வருகிறது. இதே யோசேப்பை எப்படியா அந்த போத்திபார் கொடுமைப்படுத்தினார் எகிப்து தேசத்துக்கு வந்ததுக்கு அப்புறம். ஏன்னா ஒன்னு சொல்றேன், அவன் அலங்காரம் அவன் மேல் எழுதி இருந்தது. அவன் எகிப்துக்குள்ள இருந்தாலும் அவன் அலங்காரம் அழியவில்லை. கர்த்தர் யாரா இருந்தாலும் சரி, எந்த மனுஷவனை எட்டி உதைச்சானோ அதே மனுஷனுடைய கையாலே தேவன் அவனை அலங்கரிக்க வைத்தார். அதே போல இன்னொரு மனுஷன் யார சொல்லா, மொர்தேக்காய். மொர்தேக்காய் எப்படியாமா? மொர்தேக்காய் அது அம்மானுடைய மனைவி சிரேஷ் சொல்றா, மொர்தேகாய் யூதகுலமா இருக்கிறபடினாலே அவனுக்கு முன்பாய் தாழ்ந்து போவது நிச்சயம். மொர்தேகாய் வாசப்படியில உட்கார்ந்தாருங்க. இப்ப ராஜ அரண்மனைக்குள்ள வருகிற அளவுக்கு கர்த்தர் அவனை அலங்கரித்தார். எல்லாரும் ஆமென் என்று சொல்லாமா? இன்னைக்கு கர்த்தர் சொல்றார், நீ யூதகுலமா இருக்கிறபடினால், நீ துதிக்கிற ஜாதியாய் துதிக்கிற ஜனமா, தேவனை உயர்த்துற ஜனமாய் இருக்கிறபடினாலே நிச்சயமாய் கர்த்தர் உங்களை அலங்கரிக்க போகிறார். அடுத்த ராஜா சொல்றாரு, யோசேப்பே உன்னுடைய அனுமதியின்றி ஒருவன், அந்த 43 மட்டும் கடைசியா வாசிங்க.